IMF நிலைப்பாட்டுக்கு அமைய மின் கட்டணங்களில் திருத்தம் மின்சக்தி செயலாளர் தெரிவிப்பு என்பது இன்றைய தமிழனின் செய்தியாக இருக்கிறது. மின் கட்டண திருத்தத்துக்கான யோசனையை தயாரிப்பதற்காக சர்வதேச நாணய பிரதிநிதிகள் நிலைப்பாடுகளை கேட்டறியவும் அவர்களின் நிலைப்பாடுகளுக்கு ஏற்ப மின் கட்டண திருத்தத்தை மேற்கொள்ளவும் அமைச்சு மற்றும் மின்சார சபை தீர்மானித்துள்ளதாக மின்சக்தி அமைச்சின் செயலாளர் KDM உதயந்த ஹேமபால தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச நாணயத்துடனான 3வது கடன் மீளாய்வு தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக நாணய பிரதிநிதிகள் இலங்கை வந்திருந்த நிலையில் அதன் போது மின் கட்டண திருத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்களின் செயல்முறைகள் தொடர்பில் கவனம் செலுத்துவது எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கடந்த 21ஆம் தேதி மின்சக்தி அமைச்சு மின்சார சபை மற்றும் நாணயத்தின் பொதுக்குழுவுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. இதன் போது மின் கட்டண திருத்தம் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் செயற்பாடுகள் தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டதாக அமைச்சின் செயலாளர் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதற்கமைய மின் கட்டண திருத்தத்தோடு தொடர்புடைய யோசனையை எதிர்வரும் சில தினங்களில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு ஒப்படைக்கவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. மின் கட்டண திருத்தம் தொடர்பில் கடந்த 24ஆம் தேதி மின்சார சபையால் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு யோசனை முன்வைக்கப்பட்டது. இந்த யோசனையூடாக மொத்த மின் கட்டணத்தை 6.6% குறைப்பதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டது. இந்த கட்டண குறைப்பு போதாது என்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. அதன் காரணமாக புதிய யோசனையை தயாரித்து அதனை மீண்டும் சமர்ப்பிக்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார சபைக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறது. எனவே இன்னும் சில தினங்களில் இந்த மின் கட்டண குறைப்பு தொடர்பான